ஒன் ப்ளஸில் மார்வல் சீரீஸுங்க. 4GB 64 ஏஹெச்டி கேமராங்க. வண்டியோட பேனலுங்க, அதாவது வண்டிக்கு பேனலுங்க. ஃபிட்டிங்கோட வெறும் 7500 கொடுத்துட்டுங்க. ஃபிட்டிங் ஃப்ரீயோடங்க. 2200 வந்து ஹெட்லைட் பல்புங்க எல்இடி. சப்பு மட்டும் வெறும் 4000 ஹாய் மக்களை, பிமேக்ஸ் கார் டெக்கர்ஸுங்க. மைக்ரோசோனிக்குங்க. கிட்டத்தட்ட 3600 பீஸ் கொடுத்துட்டு இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட் சொல்லி வந்தது கிடையாதுங்க. அதே மாதிரி ஏஹெச்டி கேமராங்க. வண்டியோட பேனலு ஃபிட்டிங்கோட வெறும் 8300 கொடுத்துட்ருக்குங்க. வெளியிலலாம் நீங்கள் பார்த்தோன்னா ஒரு 10 ரூபா 15 ரூபா சொல்லுவாங்க. நம்ம வெறும் 8300 கொடுத்துட்ருக்குங்க. இப்போ இது பார்த்தீங்களா, அதை விட அட்வான்ஸ் மாடலுங்க. X90ங்க. கார்ப்ளேவோட ஏஹெச்டி கேமரா, பேனலு, செட்டு, ஃபிட்டிங், 6GB 128 சப்போர்ட்டுங்க. வெறும் 9700 கொடுத்துட்ருக்குங்க. இப்போ அடுத்து பார்க்க போகிறோங்க பவுஸ்டிக்லிங்க. பவுஸ்டிக் கம்பெனிங்க. பவுஸ்டிக்கில் X80ங்க. X80 4GB 64 கார்ப்ளேவோட ஏஹெச்டி கேமரா, பேனலு, செட்டு, ஃபிட்டிங் வெறும் 10000 கொடுத்துட்ருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறதுங்க லினோவா. பேல்டு ஃபுல்லாக இருக்கிறதுங்க. 2GB 32. ஆனால் ப்ராசஸரும் நல்லா இருக்கும், நல்ல ஸ்பீடாக இருக்கும், பக்காவாக இருக்கும். ஏஹெச்டி கேமரா, வண்டியோட பேனலு, ஃபிட்டிங் வெறும் 10500 கொடுத்துட்ருக்கோம். அது விட்டானே X80ங்க. X80 கார்ப்ளேவோட 6GB 128 சப்போர்ட்டோட ஏஹெச்டி கேமரா, வண்டியோட பேனலு, ஃபிட்டிங்கோட வெறும் 10700 கொடுத்துட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா மோக்கோவில் வந்து X2ங்க. X2வில் வந்து OLED ஸ்க்ரீனோட வருங்க. மோக்கோவோட கேமரா 1080 ரெசல்யூஷனோட கேமரா, வாட்டர் ப்ரூஃபுங்க. அது ஃபிட்டிங்கு, ஏஹெச்டி கேமரா, ஃபிட்டிங்கு எல்லாம் சேர்ந்துங்க வெறும் 14500 கொடுத்துட்ருக்கோம். அது விட்டானே வைங்க X7ங்க. இப்போ லேட்டஸ்ட் மாடலுங்க. நியூ மாடல் X5 எல்லாம் போயிடுச்சு. இப்போ X7 தான் வந்துருக்கு. பக்காவாக இருக்கும். மோக்கோவில் வந்து 1080 ரெசல்யூஷனோட கேமரா, பேனலு, ஃபிட்டிங்கு வெறும் 21500 கொடுத்துட்டுருக்குங்க. பக்காவாக இருக்கும். பேல்டு ஃபுல்லாக இருக்கிற கம்பெனி. அது விட்டுன்னு லினோவாங்க. டபுள் நாபோடைங்க. டபுள் நாடோ பேல்டு ஃபுல்லாக இருக்கிற ஒரு கம்பெனிங்க. அது ஏஹெச்டி கேமரா, பேனலு, ஃபிட்டிங் கார்ப்ளேவோடங்க. வெறும் 12500 கொடுத்துட்ருக்கோம். அது விட்டு நீங்கள் மை டிவிஎஸ்ங்க. மை டிவிஎஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு கேமரா, ரெக்கார்டோட ஜிபிஎஸ்னால் நீங்கள் சிம் கார்டு போட்டால் லைவாக ட்ராக் பண்ணலாம். ஏஹெச்டி அதில் எல்லாமே வரும். பேனலு, ஏஹெச்டி கேமரா, பேனலு, ஃபிட்டிங் வெறும் 15500 கொடுத்துட்ருக்கோம். அது விட்டு நீங்கள் பிளாப்பங்குங்க. பிளாப்பங்கில் வந்து 1100ங்க சீரியல் நம்பருங்க. 1100 அதுக்குள்ளே கேமரா இருக்கும். பேனலு, ஃபிட்டிங் வெறும் 17500 கொடுத்துட்ருக்குங்க. அடுத்து விட்டு நீங்கள் பிளாப்பங்கில் வேறு சீரியலுங்க. 1000ங்க. 1000 360 சப்போர்ட்டோடைங்க. வெறும் 19000 ஏஹெச்டி கேமரா, பேனலு, ஃபிட்டிங் எல்லாம் சேர்ந்து 19000 கொடுத்துட்ருக்கோம். கார்ப்ளேவோட எல்லாமே கார்ப்ளேங்க காமிச்சது. இப்போ பார்த்தீங்கன்னா செட்டு மோனோ பிளாஞ்சில் செட்டு 4GB 64ங்க. 4 மேக்னெட்டிக் ஸ்பீக்கருங்க. நல்ல பக்காவான கேமராங்க. ஒன் ப்ளஸில் கேமரா, பேனலு, ஃபிட்டிங்கு வெறும் 10500 பக்காவாக இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறதுக்கு மைக்ரோசோனிக்குங்க. கிட்டத்தட்ட 3600 பீஸ் கொடுத்துருக்கேன். மெயினாக வந்து டீ போர்டு, ஓன் போர்டு அதுக்கு பக்காவாக கொடுத்துருக்கிறது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட் வந்தது கிடையாதுங்க. பவுஸ்டிக்கில் 4 ஸ்பீக்கருங்க. ஏஹெச்டி கேமரா, பேனலு, ஃபிட்டிங்கு வெறும் 11500 கொடுத்துட்ருக்கோம். அடுத்த பார்க்க போகிறீங்க பெஸ்ட்டு காம்போங்க. பெஸ்ட்டு காம்போன்னு பெஸ்ட்டு ஸ்பீக்கரோட காம்போ. மைக்ரோசோனிக்கு 4GB 64 ஏஹெச்டி கேமரா, ஆல்ஃபாவில் சூப்பர் ஸ்பீக்கருங்க. 4 ஸ்பீக்கரு ஃபிட்டிங்கோட வெறும் 14000 கொடுத்துட்ருக்கோம். அடுத்தது நீங்கள் பார்க்க போகிறீங்க லினோவாவில் வந்து கார்ப்ளே மாடலுங்க. பக்காவாக 4 ஸ்பீக்கருங்க. ஆல்ஃபாவில் சூப்பர் ஸ்பீக்கரு, கோஎக்ஸில் 4 ஸ்பீக்கரு, ஏஹெச்டி கேமரா, பேனலு, ஃபிட்டிங் வெறும் 14500 கொடுத்துருக்கோம். அடுத்தது பார்க்க போகிறீங்க லினோவா வந்து கார்ப்ளேவோட ஏஹெச்டி கேமரா, ஆல்ஃபா இன்ஃபினிட்டியில் 4 ஸ்பீக்கருங்க. ஃபிட்டிங், ஏஹெச்டி கேமரா, பேனலு, ஃபிட்டிங் வெறும் 16500 கொடுத்துட்ருக்கோம். அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது வேல்டு ஃபுல்லாக இருக்கிறதுங்க. மோக்கோவில் வந்து X2 OLEDயோட 4 ஆல்ஃபா ஸ்பீக்கரு, அது விட்ட பேனலு, அவங்களோட கேமரா, 1080 ரெசல்யூஷனோட கேமரா எல்லாம் சேர்ந்து வெறும் 20500 ஃபிட்டிங்கோட கொடுத்துட்ருக்குங்க. அடுத்த போனால் நீங்கள் 6GB 128ல் டைமண்ட் X80ல் 4 ஆல்ஃபா ஸ்பீக்கருங்க. ஆல்ஃபாவில் பெஸ்ட்டான 4 ஆல்ஃபா ஸ்பீக்கர், கோஎக்ஸில் கேமரா, பேனலு, ஃபிட்டிங்கு வெறும் 17000 கொடுத்துட்ருக்கோம். ஃபிட்டிங் ஃப்ரீயோட கொடுத்துட்ருக்கோம். வாங்க இனி அடுத்து எல்லாமே உங்களுக்கு காமிச்சு தரேன். என்னெல்லாம் இருக்குதுன்னு காமிச்சு தரேன். 2200 வந்து ஹெட்லைட் பல்புங்க எல்இடி. 1 வருஷம் வாரண்டியோட 2200 ஸ்டார்டிங்க. அது விட்ட 2800 3500 பல ரேட்டில் இருக்குங்க. அது விட்டனே வைக்க ஸ்பீக்கர்ஸ்னால் ஒரு 650 700 ஸ்டார்டிங் இருக்குங்க. நல்லதாக போன ரேட் இருக்குங்க. 650 750 ஸ்டார்டிங்காக இருக்குது. அது விட்டனே வைங்க நம்மளுக்கு சிடி கவர் தான் மெயின். சிடி கவர் வேணால் உங்களுக்கு என்ன டிசைனில் வேணாலும் அடிக்கலாங்க. என்ன டிசைன் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த டிசைன் அடிச்சுக்கலாம். எல்லா டிசைன் நம்மகிட்ட இருக்குது. எந்த டிசைன் வேணால் அடிச்சுக்கலாம். அதை விட்டால் நீங்கள் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா 4500 ஸ்டார்டிங் இருக்குது.
ஆனால் நல்லதாக போகணும், நல்லா ப்ரீமியம் போகணுன்னா ஒரு 8000 ரூபா, 8500, 10500, 12500 பல ரேட்டில் இருக்குங்க. ஸ்டார்டிங்கே நல்லா பக்காவாக இருக்கும். அதை விட்டோன்னே இங்கே நூடுல்ஸ் மெட்டீரியல், அது விட்டோன்னே அதோட மெட்டீரியல் பார்த்தீங்களா எல்லாமே இருக்குது, நல்ல மெட்டீரியல் இருக்குது. அது விட்டோன்னே ப்ரீமியமான மெட்டீரியல் இருக்குது. அது விட்டோன்னே இங்கே நாப்பா இருக்குது. எந்த மெட்டீரியல் நீங்கள் கேட்குறீங்க அந்த மெட்டீரியல் இருக்குது நம்மக்கிட்ட. 8 ரூபாயிருந்து 5 சீட்டுக்கெல்லாம் ஒரு 7 ரூபா 8 ரூபா இந்த ஸ்டார்டிங் போனால் நல்லா தான் இருக்கும். அது விட்டோன்னா கொஞ்சம் போக ரேட்டு இருக்கும். நீங்கள் என்ன ரேட்டில் கேட்குறீங்க அந்த ரேட்டில் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சீட்டி கவர்லாம் பார்த்துட்டீங்க. அடுத்து வந்து ஓவல் ஸ்பீக்கர் இருக்குது, சப் இருக்குது. அது வந்து பாருங்கள், இதெல்லாம் வந்து ஓவல் ஸ்பீக்கருங்க. நம்மகிட்ட இருந்து 2000 ரூபாயிருந்து ஸ்டார்டிங் இருக்குங்க. ஓவல் ஸ்பீக்கர் நல்லது பெஸ்ட்டாக இருக்கும். அது விட்ட சப்புங்க, சப்புனா நல்லாயிருக்கும். டபுள் மேக்னெட்டோட 4000 ரூபா 3400 அந்த மாதிரி ரேட்டில் இருக்குங்க. பல ரேட்டில் இருக்குது, ஆனால் பக்காவாக இருக்கும். அடுத்து நம்ம சப்பு பார்க்க போகலாங்க. சப்பில் வந்து ஹர்னம்ங்க, டபுள் மேக்னெட்டு சப்பு மட்டும் வரும் 4000 ரூபாங்க. அடுத்து நம்ம வந்து சீட்டி கவரோட நம்மளோட ஃபேக்ட்ரிக்கு வந்திருக்குங்க. வாங்க காமிச்சு தரேன். இப்போ கஸ்டமர் கேட்குறாங்க, ஏன்னா எந்த மெட்டீரியல் அடிக்கலாம், எப்படி அடிக்கலாம், எனக்கு எந்த குவாலிட்டியில் அடிப்பீங்கன்னு. அவங்க முன்னாடியே நம்ம கட் பண்ணி அவங்களுக்கு என்ன குவாலிட்டி வேணுமோ அதே குவாலிட்டியில் கட் பண்ணி உட்கார வச்சு அடித்து காமி கொடுப்போம். அதுமாதிரி ஃப்ளோர் மேட்டு அவங்களுக்கு எந்த கலர் பிடிக்கும் அந்த மெட்டீரியல் நம்ம போட்டு கொடுப்போம். பக்காவாக இருக்கும். வாங்க, நம்பிக்கையோடு வாங்க. அடுத்தது இந்த காரை பார்க்கலாங்க. கொச்சின்லேருந்து வந்திருக்காங்க. XUV 500ங்க. கொச்சினில் வந்து நமக்கு 360 ஃபிட் பண்ணுங்க, நல்லதாக ஃபிட் பண்ணுங்கன்னு சொல்லி வந்திருக்காங்க. வாங்க காமிச்சு தரேன். இதில் என்ன ஃபிட் பண்ணுறோன்னு காமிச்சு தரோம். இதில் வந்து மோக்கோங்க 360 போட்டிருக்கோம் நாங்கள். அதுவும் இல்லாமல் 4 ஸ்பீக்கருங்க. 4 ஸ்பீக்கர் ஆல்ஃபாவில் பக்காவாக போட்டு கொடுத்துருக்கோம். எல்லாமே வந்து பெஸ்ட்டான ப்ரைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்ம கஸ்டமர் வந்திருக்காங்க, எங்களை நம்பி கொச்சின்லேருந்து வந்திருக்காங்க. பக்காவாக நம்ம பண்ணி கொடுத்து எல்லா ஃபுல் ஒர்க்கும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? இந்த மோக்கோவில் இதுதான் போட்டுட்ருக்கோங்க. ப்ரோ பக்காவாக இருக்கும். 360 போட்டுட்ருக்காங்க பொறுமையாக. ஏன்னா நம்மள அவசரப்படக்கூடாது. 360 மட்டும் அவசரப்படக்கூடாது, பொறுமையாக பண்ணிகிட்ருக்கோம். அது XUV 500 கொஞ்சம் லேட் ஆகும், ஆனால் பக்காவாக பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. இப்போ வந்து இந்த வண்டிங்க பெரம்பலூர்லேருந்து வந்திருக்காங்க. ஈயான். ஏன்னா நம்ம கம்பெனிக்கு வேண்டி வந்திருக்காங்க. ஏன்னா அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்து எல்லாம் ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. வீடியோட ஃபைனல் பண்ணுங்க. வீடியோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்துருப்பீங்க. 1 இல்லை 2 இல்லை, இன்னும் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. வீடியோட லென்த் காரணமாக எந்த அளவுக்கு எல்லாத்தையும் காட்ட முடியும் எல்லாமே டீட்டெயிலாக காமிச்சிருப்பாங்க. கம்ப்ளீட்டாக இப்போ லைவ் ஒரு 4-5 கார் ரெடி ஆகிட்டு இருக்கு. வெளியே இன்னும் டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ரெடி ஆகிறதுக்கு வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி ரொம்பவே பிஸியாக இருக்கிற ஒரு ஷெட்யூலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் வந்தீங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து கையோட அப்படியே ரெடி பண்ணி கொடுத்துடலாம் இல்லைங்களா? கையோட பண்ணிடலாம் இல்லைங்களா? கண்டிப்பாக. சரி, இப்போ காமிச்ச ப்ராடக்ட் எல்லாமே ரேட் ரொம்ப கம்மியாக தெரியுங்க. ஆமாம். இது எல்லாத்துக்கும் என்ன மாதிரியான வாரண்டி கொடுத்துட்ருக்கீங்க? எல்லாமே ரீப்ளேசிங். இப்போ எல்லாம் சொல்லுவாங்க ரீப்ளேசிங் தரேன்னு, கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் நாங்கள் பக்காவாக கொடுப்போம். ரீப்ளேஸ் வாரண்டியோட பண்ணி கொடுத்துட்றீங்க. பக்காவாக கொடுப்போம். லாங்குனா நீங்கள் வீடியோ கால் பண்ணலாம். சார் இது இந்த கம்ப்ளைண்ட் நம்ம ஒவ்வொரு ப்ராசஸ் சொல்லுவோம். அது சரியா இல்லையா சார்? பார்சல் இங்கே பீஸு தான். ஓ, அதெல்லாம் பார்சலும் பண்ணி கொடுக்குறீங்க. கண்டிப்பாக. எந்த ஊராக இருந்தாலும் கொரியர் அங்கே கூட ஃபிட் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் பெஸ்ட்டு நம்ம கோயம்புத்தூரோ இல்லை சர்க்கிளில் இருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கையோட ஃபிட் பண்ணி வாங்கிட்டு போய்க்கலாம். அதுதான் இந்த கடையோட ஸ்பெஷலான விஷயம். கண்டிப்பாக. அவ்வளோ பெரிய ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஃபிட்டிங்காக வச்சிருக்காங்க. கண்டிப்பாக. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் எப்படி ஒரு தெளிவாக சொல்லியிருக்கு. கடை அட்ரஸ் என்ன பண்ணீங்க, நீங்கள் உட்கார்ந்து வர்றீங்க. உட்கார்ந்து நீங்கள் வேறு வரும்போது பொள்ளாச்சி ரோட்லிங்க. பொள்ளாச்சி ரோடு ஒரு 3/4 கிலோமீட்டர் வந்தோன்னீங்க ஒரு பெண்டு வரும். 6வது பெண்டு, 6வது தூணுங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்தா ஒரு கட்டு இருக்குங்க. அதே தான் உள்ளே இருக்குது. பக்கத்துலேயே பிமேக்ஸ் கார் டெக்கர்ஸுங்க, சவுகார் நகர். நாங்கள் அதில் வந்து இதில் போடுவோம், லொக்கேஷன் போடுவோம். நீங்கள் கண்டிப்பாக அட்ரஸ் கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே நான் ஸ்க்ரோலிங் நம்பராக கொடுத்துருக்கேன், மேலே டெல்லி கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்பிளே கொடுத்துருக்கேன். எல்லாத்துக்கும் வாரண்டி இருக்குது, கேரண்டி இருக்குது, டெலிவரி இருக்குது. கண்டிப்பாக செக் பண்ணி விசிட் பண்ணி பாருங்கள். டெஃபரெண்டாக டேரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம், பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக. வேறு சொல்லுவோண்ணே, கண்டிப்பாக வரணும். பொறுமைக்கோசரமும் அண்ணனோட பேசுகிற ஸ்டைலுக்கோசமே வந்து கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். டெஃபரெண்டாக நல்ல ப்ராடக்ட்ஸில் கம்மியான பேசி கொடுத்துருக்காங்க. கீழே நம்பர் கொடுத்துருக்க மாதிரி கடை அப்படிங்கிற டெஃபரெண்டாக வீடியோ செஞ்சுக்கிறேன். அடுத்த டாடா.